ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக சாப்பிட்றதோட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய் 2 சும்மா இது மாதிரி 1-2 நறுக்கி போட்டிருக்கோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. இது நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, 20 வெங்காயம் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் 1-2 இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டாவே போதும். இதை நல்லா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த மசாலா அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்கள். முட்டை குழம்பு செம்மையாக இருக்கும். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து ஒரு சுற்றிக்கலாம் மிக்சியில். இது மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த மசாலா எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த தக்காளி நல்லா வதங்கிடும். அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நம்ம இப்படி அரைச்சி பண்ணும்போது நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளித்தண்ணி, லைட்டாக, ரொம்ப கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி உடச்சி ஊற்றினோடனே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். நம்ம உடனே கிண்டணுன்னா அந்த முட்டை டக்குன்னு மிங்கிள் ஆகிடும். முட்டை இருக்கிறதே தெரியாது. உடச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை, முழு முட்டையும் நான் வச்ச முட்டையும் போட்டிருக்கேன். லைட்டாக கொத்தமல்லி தழை. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி எடுத்து பார்த்தோன்னா அழகாக ஒவ்வொரு முட்டை அந்த குழம்புல ஊறி அந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த முட்டையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.